வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 8 அக்டோபர் 6 ஆரம்பிக்க போகுது. லான்ச் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். உள்ள பாட்டு, டான்ஸு, ட்ராமா. கமல் சாரா இருந்தால் பார்த்தீங்கன்னா சார் ஒரே முறை உங்களை கட்டி பிடிக்கணும் சார் அப்படின்னு வந்து கேட்டு எல்லாரும் அடம் பிடிப்பாங்க. இப்போ விஜய் சேதுபதி எதுக்கு ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். சார் நீங்கள் ஒரே ஒரு முத்தம் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அலப்பறையாக பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய நேரம் ஆகிடும். நடுவில் விளம்பரங்கள்லாம் சொல்லவே வேணாம். அன்னைக்கு ரிவ்யூ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும். இதில் பார்த்தீங்கன்னா முன்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சீசனில் ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ட்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு. ப்ரீவியஸ் கண்டஸ்டண்ட்டை வச்சு பிக் பாஸ் பண்ணோம்னா அது அல்டிமேட்டரா. இங்கே சீசனில் வந்து என்னடா பண்ண போகிறாங்க அவங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் புரியுது. ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ட் சில பேரை கூப்பிட்டு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று நடத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்துறாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கோபிநாத் மாதிரி ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். நீயான ஸ்டைலில் அவர் நடத்தினாருன்னா நூக் அண்ட் கார்னர் ஃபுல்லாக விவாதம் பண்ணலாம். அதை விட்டுட்டு மாகாப்பா ஆனந்த், குரேஷி இவங்க கிட்ட அந்த ஷோவை கொடுத்துருக்காங்க. இவங்க பண்ணால் எப்படி இருக்கும் தான் நமக்கு தெரியுமே. குரேஷியாவது பரவாயில்ல, அங்கே ஒன்று ரெண்டு காமெடியை போடுவார். மாகாப்பா சுத்தம் படு மொக்கையாக தான் இருக்கும். இவங்க தாண்டி சொல்லணும்னா ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். ஒரு சின்ன கிளிப் ஒன்று லீக் ஆச்சுல்ல, அதை பார்க்கும்போதே தெரியுது. ஆரத்தி சீசன் 1 வந்தாங்கல்ல, காமெடி கேரக்டர் கூட நிறைய படங்களில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சீசன் ஒன்ல ஒரு டாஸ்க் வச்சாங்க. சீசன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 முறை கேப் விட்டு சொல்றாங்க. ஆனால் இந்த 2 பீஸுகளும் பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டுக்கவே இல்லை. இதுதான் இவங்க ஷோ நடத்துற லட்சணம். இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தான் அவங்க வந்த சீசன்லயே எக்கச்சக்கமா அசிங்கப்பட்டாங்கல்ல. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணுமா? இதுதான் இந்த ஒரு ஷோவா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும்னு தோணுது. வனிதக்காவை எதுக்குடா கூப்பிடுறீங்க? வனிதக்கா யாரு? வனிதக்காவை பத்தி எக்கச்சக்கமா இவங்க பில்டப் தான் கொடுத்துருக்காங்களே தவிர உள்ள ஒன்னும் அவங்க பண்ணல. அல்டிமேட்ல வந்து ஆளை விடுங்கடா சாமி, என்ன விட்டுருங்க. இப்ப வந்து மணிமேகலை கிண்டல் அடிக்கிறாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டை கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனா இவங்க எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் போச்சு, நான் கிளம்புறேன், பிக் பாஸ் இப்பவே நான் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளியே வந்தவங்க இவங்க. இப்படி வாக் அவுட் பண்ணி வந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு பப்ளிக் கிட்ட பேச வச்சு என்ன புரிதலை ஏற்படுத்த போறீங்க நீங்க? உன்னை மாயா மாதிரி வேணா உருட்டுவாங்க. உள்ள பல சீக்ரெட் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணு உள்ள இருக்கும் போது பர்ஃபார்ம் பண்ணாம தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அக்கா பாத்தீங்கன்னா ரிவ்யூங்கிற பேர்ல எக்கச்சக்கமா பொண்ணுக்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து என்ன புரிதலை ஏற்படுத்திட்டு போறாங்க? இல்ல எதுக்கு இது? எப்ப இவங்க வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த மாதிரி கண்டஸ்ட்லாம் எதுக்கு கூப்பிடணும் முதல்ல? அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கூல் சுரேஷ், இந்த கமல் சார் காமெடி ஒன்று இருக்கும்ல, பேரு மட்டும் கங்காதரன் காவிரிதரன் வச்சுக்கிட்டு வாங்கின கடனை கொடுக்குமான்ற எம்ஏ அப்படின்னு வரல. பேரு மட்டும் கூல் சுரேஷ். போன சீசன்ல பார்த்தீங்கன்னா பிரதீப் எவிக்ஷனுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. அதாவது இவரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளிக்காங்க தேடிட்டு இருந்தாங்க. அதுல இவருடைய கண்டென்ட் வந்து சிக்கிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு இவரும் சுவரேறி குதிச்சு ஓடி வந்தவர் இவரு. அப்படி இருக்கும்போது திரும்ப எதுக்கு இவரை கூப்பிட்டு மக்கள்கிட்ட பேச வச்சு இவர் என்ன புரிதலை ஏற்படுத்திட்டு போறாரு? எப்படி ஜம்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற கண்டஸ்டன்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்க போறாரா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஐயோ அவரை சொல்லவே வேணாம். இந்த கிரிஞ்சி பூமரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் முன்னோடியா ஏதாவது வார்த்தை இருந்துச்சுன்னா அதை அவருக்கு தான் கொடுக்கணும். அவருக்கு வச்சுப்பாரு பட்டம், நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு. இவர் கலகம் பண்ணி ஒண்ணுமே நன்மையில முடியல. அது இவருக்கும் நன்மையில முடியல, யாருக்குமே நன்மையில முடியல. கலாயகணும்னு போனா மொக்க வாங்கவும் ரெடியா இருக்கணும். இவர் பாத்தீங்கன்னா கொளுத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா கடைசியில அது இவருக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு ஓரமா வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. இதுதான் இவர் உள்ள பண்ணது. இவரை திரும்ப கூப்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஆரத்தியை பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இவங்கள இந்த ஆங்கர் மட்டும் இல்ல யாருமே மதிக்க மாட்டாங்க. இவங்க வந்த சீசன்லயே ஜூலி வந்து ஃபேக்கு, நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஜூலிக்கு முன்னாடியே எவிக்ட் ஆனவங்க தான் இவங்க. நைட் 2 மணிக்கு ஏதோ கோலம் போட்டெல்லாம் காமெடி பண்ணவங்க அவங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பேசிட்டு போறாங்க? அவங்க ஒரு வகையான அடமன் டைப்பு, எந்த தப்பையுமே ஒத்துக்க போறது கிடையாது. பப்ளிக்கை வேணா குறை சொல்லுவாங்க, நீங்க இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் உருண்டு பார்க்கணும் அப்படின்னு உருட்டுவாங்க. அடுத்து பாருங்க, கரெக்டா ஜூலியை கூப்பிட்டுருக்காங்க பாருங்க. இந்த 2 பேருக்கு சீசன் 1ல இருந்தே ஆகாது. இப்ப வரையும் அந்த பஞ்சாயத்து உள்ளுக்குள்ள புகஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜூலி வந்த சீசன்ல எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஹை பிச்சில் ட்ராமா பண்ணுறவங்க. அவங்க
அல்டிமேட்லியும் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க ஃபுல்லாக மாறிட்டாங்க, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னாங்க. இவங்க இன்னும் திருந்தலை மாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அப்பவும் ஹை பீச்சில் ட்ராமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சீசன் 1க்கு அந்த அல்டிமேட்டில் வந்தது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தாமரை செல்வி. தாமரை செல்வி சீசன் 5ல் அவங்க வந்து அப்போ எஸ் சூப்பர் பெஸ்ட்டாக பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொழில் கற்றுக்கிட்டாங்க. அதாவது பர்ஃபார்ம் பண்ணுற தொழில். ஒரிஜினலாக இருக்க தேவையில்ல, எப்படியெல்லாம் நடிக்கலாம் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அல்டிமேட்டில் பண்ணாங்க. ஸோ அங்கேயும் ஒரு டம்மி பீஸு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் அமுதவாணனை கூப்பிட்டுருக்குறாங்க. அமுதவாணன் ஜனனி ஜனனி அப்படின்னு சுற்றிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுவார், சில நேரத்தில் கரெக்டாகவும் கோவப்பட்டுருக்கிறாரு. ஆனால் ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா இருக்கும். இவருது பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே தான், இவர் காமெடி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவார்ல, ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்கும், பட் ஃபினிஷிங் சரி இருக்காது. அடுத்து விஷ்ணு வந்து கிரீன் அனிமல் அப்படின்னு தான் எல்லாருமே பேர் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் எப்போ எந்த பக்கம் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதெல்லாம் வருங்க, அவராலேயே அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இவர் உள்ள இருக்கும் போதெல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ணல, வெளியே வந்து வேணா அந்த புள்ளிக்கு எங்கே லேசாக வச்சு செஞ்சாரு, உள்ள பண்ண வேண்டியதெல்லாம் வெளியே வந்து பண்ணாரு. அதுதான், அதை தாண்டி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்து இசைவாணியை கூப்பிட்டுருக்காங்க. இசையில இவங்க இசைவாணி தான். ஆனால் பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா இது சரியா தப்பா, பேசலாமா வேணாவா, செய்யலாமா வேணாவா அப்படின்னு ஃபுல் குழப்பம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழப்பம் இருந்தால் கூட பரவாயில்ல, 2 ஸ்டெப் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழப்பத்துக்குள்ளே போவாங்க. இதனாலேயே அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போச்சு. ஏதாவது இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து போயிடுமா அப்படின்னு நினைக்க வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் இவங்க பர்ஃபார்ம் பண்ண விதம். அடுத்து பார்த்தீங்கன்னா குயின்சி வந்து நல்லா பிரில்லியண்ட்டாக யோசிக்கிற பொண்ணு தான், ஆனால் யோசிக்க மாட்டாங்க. நல்லா பிரில்லியண்ட்டாக பேசக்கூடிய பொண்ணு தான், ஆனால் பேச மாட்டாங்க. மைக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம வாயை திறந்து பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலையில இருந்தவங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க எவிக்ஷன் அப்போ இந்த பாக்ஸ் பெட்டியை கூப்பிட்டு ஒரு 3 பெட்டி கொடுத்தாங்க, 3 பேர்கிட்ட கீயை கொடுத்துட்டாங்க. இதில் எந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது, யார் கீ ஓப்பன் ஆகுதோ அவங்க வந்து எவிக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஓப்பன் பண்ணதே குயின்சி தான். ஆனால் சாவி செட் ஆகலை அப்படின்ட்டாங்க. அடுத்து 2 பேர் போட்டாங்களா, அந்த சாவிகளும் செட் ஆகலை. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்படி செகண்ட் டைம் ட்ரை பண்ணும் போது தான் இவங்க சாவி அதில் கனெக்ட் ஆகி பாக்ஸ் ஓப்பன் ஆகி இவங்க எவிக்ட் ஆனாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஃபயரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள். இப்போ இவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்க என்னத்தை பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா சனம் வேணா வந்து சொல்லலாம், ஆனா அவங்களுக்கான பேசுறதுக்கான ஸ்பேஸ் இவங்க எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஓரளவுக்கு சென்சிபிளா பேசக்கூடிய ஆள் இங்க வந்திருக்கிற கேட்டகரியில பார்த்தீங்கன்னா சனம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சில மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கிறாங்க, ஆனா ஒரு கண்டஸ்டண்டா எப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ கரெக்டா, பொலிட்டிக்கலாகவும் கொஞ்சம் கரெக்டா, இல்லை அவங்கள சில பேர் டாமினேட் பண்ணும்போது எதிர்த்து நிற்கிற விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வந்திருக்கிற லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சனம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஓகே, சரியான கண்டஸ்டண்ட்டை உள்ள கூப்பிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி டிபேட்டுக்கு. ஆனால் அந்த டிபேட்டை எடுத்துட்டு வந்து கோபிநாத் மாதிரி ஆள்கிட்ட கொடுக்காம இந்த மாதிரி குரேஷி மாக்காப்பா கிட்ட கொடுத்து மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. ஷோ இல்லாத போது, கண்டென்ட் இல்லாத போது உருட்டினா பரவாயில்ல, அன்னைக்கு தான் ஹெவியாக ஷோ இருக்க போதே லான்ச் அன்னைக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த முன்னோட்டம், அதுவும் 4:30க்கு ஆரம்பிக்கிறாங்களாம். அங்கே 4:30லிருந்து கடைசியா 10 11 தெரியல, எப்போ முடியும் தெரியல, அதுவரை பார்த்துட்டு இருப்பாங்களா கண்டினியூஸா மக்கள்? என்னடா எதுக்குடா அந்த தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இதை பார்க்கும்போது ஏதோ மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த பண்ண ஒரு ஷோ மாதிரிலாம் தெரியல, முன்னோட்டம் மாதிரிலாம் தெரியல. மக்கள் எப்படியெல்லாம் கழிவு ஊத்த போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முன்னோட்டமா வேணா இது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.